புச்சு 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 சலோ குட்டி வா விளையாடலாம். ஏன் உம்மன் இருக்க? வா விளையாடலாம். புச்சு 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 வா விளையாடலாம். என்ன சலம் உம்மன் இருக்க? உனக்கு ரொம்ப பசிக்குதா? இரு அண்ணா உனக்கு சாப்பிட தரேன். ரொம்ப பசிக்குதா? வா அண்ணா உனக்கு சாப்பிட எடுத்துட்டு வந்திருக்கேன், சாப்பிடு. வாழுனா வந்து சாப்பிடு. தாலிஷ், உனக்கு என் மேல எவ்வளவு பாசம். எனக்காக சாப்பாடு வச்சிருக்கல, அத நான் அப்படியே சாப்பிடுறேன். தெய்வங்கள் எல்லாம் தோற்றே போகும் தாலிஷ் அன்பின் முன்னே. தாலிஷ், நல்ல அருமையா இருக்குது சாப்பாடு, ருசியா இருக்குது தாலிஷ். அட லூனா, நீ சாப்பிடுறத பார்த்தா எனக்கும் லைட்டா பசிக்குது. இரு நானும் போய் சாப்பிட்டு வரேன். தாலிஷ், நீ வர வரைக்கும் நான் சாப்பிட்டுட்டே இருக்கேன். சாப்பாடுனா சாப்பாடு, இது தாலிஷ் போட்ட சாப்பாடு, ருசியான சாப்பாடு, நல்லா உட்கார்ந்து சாப்பிடு. ஆஹா, ருசி ருசி, அருமை அருமை, கரம் முரம் கரகரம், சாப்பாடு சூப்பரா இருக்கு தாலிஷ். அட லூனா, நீ இன்னும் சாப்பிட்டு தான் இருக்கியா? சரி இரு நானும் சாப்பிடுறேன். அட நம்ம இன்னும் கையே கழுவலையே, நம்ம போய் கை கழுவிட்டு வந்துடலாமா? ஐயோ தாலிஷ், கை கழுவாத சாப்பிட போறானா? நம்பவே முடியலையே. அட நம்ம கூட விளையாடல நூனா அண்ணா கையா கழுவுச்சு, நம்மளும் அப்படியே சாப்பிடலாம். தாலிஷ், நீங்க எல்லாம் கை கழுவாம சாப்பிட கூடாது, உங்களுக்கு வயித்து வலி வரும், சொன்னா கேளு. லூனா நீ உன் வேலையை பாரு, எனக்கு தெரியும். எனக்கு என்னப்பா, உனக்கு வயித்து வலி வருமோ தெரியல, நான் போறேன். போ போ. டேஸ்டி. ஐயோ என்னது, டப்புனியும் வயிறு வலிக்குது. ஐயோ என்னது, திடீர்னு வயிறு வலிக்குது. வலிக்குது. என் வயிறு என்ன இவ்வளவு வலிக்குது? அம்மா எனக்கு ரொம்ப வயிறு வலிக்குதும்மா, இங்க கொஞ்சம் வாங்க. வலிக்குது வலிக்குது. என்ன தாலிஷ், வயிறு வலிக்குதா? ஐயோ அம்மா சீக்கிரம் வாங்க, தாலிஷ் வயிறு வலிக்குதா? நான் சொல்ல கேட்காத, அவன் கை கழுவாம சாப்பிட்டா அவனுக்கு வயிறு வலி. ஐயோ தாலிஷ், என்னாச்சு? அம்மா திடீர்னு வயிறு பயங்கரமா வலிக்குதுமா, என்னால தாங்க முடியலம்மா. என்னது, வயிறு வலிக்குதா? தள்ளி உட்காரு, எங்க வயிறு கட்டு பார்க்கலாம். ஐயோ வயிறு பயங்கரமா வலிக்குது. தாலிஷ் பொறுமையாகுது, அம்மா என்னன்னு பாக்குறேன். ரொம்ப வலிக்குது. இங்க வலிக்குதா? இங்க வலிக்குதா? இங்க வலிக்குதா? ஐயோ அம்மா எனக்கு எல்லா இடத்துலயும் வலிக்குதுமா. ஐயோ வயிறு ரொம்ப வலிக்குது. சரி அழுவாதப்பா, நான் உடனே டாக்டருக்கு போன் பண்றேன். கொஞ்சம் சீக்கிரமா போய் பண்ணுங்கம்மா. சரி சரி இரு. வயிறு ரொம்ப வலிக்குது. ஹலோ டாக்டர். சொல்லுங்க. அங்க தாலிஷ்க்கு ரொம்ப வயிற்று வலிக்குதான், கொஞ்சம் சீக்கிரம் வரீங்களா? அப்படியா மேடம், சரி நான் உடனே வரேன். சரிங்க டாக்டர். ஐயோ அம்மா வயிறு வலி தாங்க முடியலையே. தாலிஷ் கவலைப்படாத, நான் டாக்டருக்கு போன் பண்ணிட்டேன், உடனே வந்துருவாங்க. சரிம்மா. நான் டாக்டர் வந்திருக்கேன். வாங்க டாக்டர் வாங்க. இங்க யாருக்கு வயிற்று வலி? தோ டாக்டர், தாலிஷ்க்கு தான் ரொம்ப வயிற்று வலி. ஓ இவருக்கு தானா? சரி இருங்க நான் வந்து பாக்குறேன். வாங்க டாக்டர், வந்து பாருங்க. ரொம்ப வலிக்குது. தம்பி இங்க வலிக்குதாப்பா? ஆமா டாக்டர். இங்க வலிக்குதாப்பா? ஆமா டாக்டர். இங்கப்பா? ஆமா டாக்டர், ஆமா வலிக்குது. ஐயோ இது ரொம்ப சீரியஸான விஷயம் மேடம், உங்க பையனுக்கு உடனே ஸ்கேன் எடுத்து பார்க்கணும். என்ன டாக்டர் சொல்றீங்க? ஸ்கேன் எடுத்து பார்க்கணுமா? அதுக்கு ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போனமே. நீங்க அதுக்கெல்லாம் ஒண்ணு கவலைப்படாதீங்க, அதுக்கு தான் நான் என் கூடவே நடமாடும் ஸ்கேன் மிஷின் எடுத்துட்டு வந்திருக்கேன். என்ன டாக்டர் சொல்றீங்க? ஆமா மேடம், இப்பெல்லாம் நிறைய பேருக்கு வயிற்று வலி வருது, அதனால தான் நான் ஸ்கேன் மிஷினே கையோட எடுத்துட்டு வரேன். நீங்க உங்க பையனை படுக்க வைங்க, ஸ்கேன் பண்ணி என்னன்னு பாத்துடலாம். ஓகே டாக்டர். நீங்க இவனை படுக்க வைங்க, நான் ஸ்கேனுக்கு எல்லாம் ரெடி பண்றேன். சரிங்க டாக்டர். மேடம் இந்த ஸ்கிரீன்ல என்ன தெரியுது நீங்க வந்து பார்த்து சொல்லுங்க, நாங்க செக் பண்றேன். சரிங்க டாக்டர்.
டாக்டர் என்ன இது ஏதோ நெளிஞ்சு ஓடுது. வலிக்குது. மேடம் அதெல்லாம் பெரிய பெரிய புழு. உங்க பையன் வயித்துல நிறைய புழு இருக்கு. என்ன அவன் வயித்துல எப்படி புழு வந்தது டாக்டர்? அது என்கிட்ட கேட்டா உங்க பையன் சாப்பிடும் போது கை கழுவதான் சாப்பிட்டுருக்கான். அவன் கையில இருந்த கிருமிலாம் வயிற்றுக்குள்ள போய் புழுவா மாறிடுச்சு. ஐயோ டாக்டர் இப்ப என்ன டாக்டர் பண்றது? என்ன பண்றதா? இதெல்லாம் ஆபரேஷன் பண்ணி தான் எடுக்கணும். இவன் வயிற்றுக்குள்ள இருக்கிறதெல்லாம் பயங்கரமான புழுக்கள். ஐயோ அம்மா ஆபரேஷன் பண்ணுமா? எனக்கு ரொம்ப பயமா இருக்குமா. இப்ப கவலைப்பட்டு என்ன டாலிஸ் பண்றது? நீ சாப்பிட்டதுக்கு முன்னாடி கையை கழுவி சாப்பிட்டு இதெல்லாம் வந்திருக்குமா? மேடம் நடந்தது நடந்துருச்சு. இப்ப சொல்லுங்க, உங்க பையன் வயித்துல இருக்க புழுல ஆபரேஷன் பண்ணி எடுக்கவா வேணாவா? வேற என்ன டாக்டர் பண்றது? என் பையனுக்கு வலிக்காம கொஞ்சம் ஆபரேஷன் பண்ணி அந்த புழுவெல்லாம் வெளியே எடுங்க. சரி மேடம், நீங்க ஒரு ஆபரேஷன் டேப்லெட் எடுத்துட்டு வாங்க, நான் ஆபரேஷன் ஸ்டார்ட் பண்ணிடுறேன். இதோ எடுத்துட்டு வரேன் டாக்டர். இந்தாங்க டாக்டர். இங்க பாத்தீங்களா மேடம், இதுதான் பச்சை புழு. இருங்க மேடம், இன்னும் நிறைய இருக்கு, எடுக்கிறேன். இதுதான் கருப்பு புழு. இன்னும் உள்ள எது பெருசா ஒண்ணு இருக்கு, அது என்னன்னு பார்த்து எடுக்கிறேன். இருங்க. ஐயோ, இதுதான் இருக்கிறதுலே ரொம்ப பெருசு, வெள்ளை புழு. என்ன டாக்டர் இவ்வளவு பெரிய புழு? என்ன டாக்டர் சொல்றீங்க? இவ்வளவு புழுவும் என் வயித்துல இருந்ததா? ஐயோ என்னால நம்ப முடியலையே. ஒழுங்கா கை கழுவாம சாப்பிட்டுட்டு இப்ப நம்ப முடியலன்றியா? இப்ப என்ன டாலிஷ், உனக்கு வயிற்று வலி சரியாயிடுச்சா? ஓகே டாக்டர், இப்போ பரவாயில்ல. ஓகே டாலிஷ், இப்ப நீ எழுந்துரு. நீ ஒழுங்கா கை கழுவாத சாப்பிட்டதாலதான் உனக்கு இப்ப இவ்வளவு பிரச்சனை. இதுக்கப்புறம் நீ சாப்பிடும் போது என்ன பண்ணணும்? ஒழுங்கா கை கழுவணும். குட் பாய். டாக்டர் இதுக்கப்புறம் டாலிஸ்க்கு எந்த பிரச்சனையும் வராது இல்ல? இதுக்கப்புறம் டாலிஷ் கை கழுவிட்டு சாப்பிட்டானா உனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. அப்படியா டாக்டர்? சரிங்க டாக்டர். இந்த வீடியோ பாக்குற குட்டி பசங்களா, நீங்க எல்லாரும் சாப்பிடறதுக்கு முன்னாடி கைய நல்லா கழுவிட்டு தான் சாப்பிடணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.